இன்னைக்கு வந்து saree வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாரியில வந்து பல்லு ஃப்ளீட் எடுத்துக்கணும். பல்லு பக்கம் எடுத்துட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில இங்க இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எடுக்கும்போது அதுல ஆஃப் பாதி இருக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் நிறைய வேணும்னா சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க. இல்ல ஃப்ளீட்ஸ் வந்து கம்மியா வேணும்னா பெருசா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது சாரியில் இந்த மாதிரி பார்டர் வந்து உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எவ்வளோ வேணுமோ ஃபஸ்ட்டு பார்டர் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்கணும். நீங்கள் கை வச்சு பார்த்தா கரெக்டாக தெரியணும். அப்படின்னா கை வச்சு பார்த்தா ஆஃப் இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் லைனாக அரேஞ்ச் பண்ணி பக்கமாக பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பின் இதெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பின் பண்ணும்போது உங்க ஹேண்ட் வந்து ஆஃப் ஹேண்ட் இருக்கணும். நீங்க கரெக்டா இங்க வச்சு பார்க்கும்போது இந்த அளவு இருக்கணும். ஆஃப் ஹேண்ட் அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் பின் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஃப்ளீட்ஸ் வந்து அதில் கிடைக்கும். கரெக்டாக இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து பின் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் பின் கரெக்டாக அதே அளவு ஆஃப் ஹேண்ட்ல செகண்ட் பின் பண்ணணும். எல்லா ஃப்ளீட்ஸையும் லைனாக அரேஞ்ச் பண்ணி உள்பக்கமாக பின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஃப்ளீட் வைக்கும்போது மூணு பின் பண்ணணும். 3 பின் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, நான் 2 பின் தான் பண்ணியிருக்கேன், ஆஃப் தான் வருது. இன்னொரு பின் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோல்டர் ஃப்ளீட் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கரெக்டாக வரும். ஷோல்டர் ஃப்ளீட் வந்து இப்போ பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிட்டு உங்க ஷோல்டர்ல வச்சு பாருங்க ஹைட் வந்து கரெக்டா இருக்கான்ட்டு. இப்போ எனக்கு வந்து இந்த ஹைட் கரெக்டா இருக்கு. நீங்க ஃப்ளீட் எடுக்கும்போது உங்க ஹைட் வச்சு பார்த்துட்டு எவ்வளவு ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷோல்டர் ஃப்ளீட்ஸ் வந்து பின் பண்ணிக்கலாம். நீங்க சாரி அயர்ன் பண்றதுக்கு வந்து அயர்ன் பாக்ஸ் வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணா வந்து பெஸ்ட். சில்க் சாரியில வந்து ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நான் வந்து ஸ்டீம் தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பல்லு பாட்டு வந்து அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி வச்சு அயர்ன் பண்ணக்கூடாது. ஷோல்டர் ஃப்ளீட் வந்து இப்போ நம்ம அயர்ன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து செஸ்ட் ஃப்ளீட் எடுக்க போறோம். ஷோல்டர் ஃப்ளீட் வந்து கரெக்டாக இங்கே கிளிப் பண்ணிட்டு வந்து செஸ்ட் ஃப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃப்ளீட்ஸ்க்கும் 1/2 இன்ச் வந்து கேப் இருக்கணும். நீங்க எடுத்த ஒரு இதுக்கும் 1/2 இன்ச் வந்து கேப் இருக்கு. இப்போ வந்து கரெக்டா இருக்கு. இதுல இருந்து உங்க ஹேண்ட்ல இருந்து இங்க இருந்து உங்க ஷோல்டர் வந்து எடுத்துட்டு நீங்க உள்ள உள் சுத்தி வச்சு
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இங்கே பிடிச்சோம் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பின் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம சென்டர் ஃபிளீட் எடுக்கிறதுக்கு பின் பண்ணுறோம். அதுல வந்து இங்க ஒரு பின் பண்ண போறோம். இப்போ வந்து இங்க செஸ்ட் ஃபிளீட்ல இருந்து உங்க ஹேண்ட்ல ஆஃப் ஹேண்டு, அதுக்கு அடுத்தது ஹாஃப் ஹேண்டு அளவு எடுத்துட்டு அங்க வந்து நம்ம ஒரு பின் பண்ணிக்கணும். இது வந்து சென்டர் ஃபிளீட்காக சொல்றது. இந்த பின்ல இருந்து இங்க ஒரு பின் பண்ணிருக்கோம்ல, இது வரலும் தான் நீங்க இது வரைக்கும் தான் நடுவுல வந்து சென்டர் ஃபிளீட் எடுக்கணும், ஃபிளீட்ஸ் எடுக்கணும். இப்போ பின் பண்ணியாச்சு, நான் ஃபிளீட்ஸ் எடுக்க போறேன். உங்களுக்கு ஃபிளீட்ஸ் வந்து நிறைய வேணும்னா பெருசா எடுங்க. இப்போ வந்து நம்ம பின் பண்ணிட்டோம். இது நடுவுல தான் வந்து நம்ம சென்டர் ஃபிளீட் எடுக்க போறோம். இந்த துணியில மட்டும் தான் வந்து சென்டர் ஃபிளீட் எடுக்கணும். இப்போ இந்த பின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சென்டர் ஃபிளீட் எடுக்க. உங்களுக்கு வந்து ஃபிளீட்ஸ் வந்து நிறைய வேணும்னா கம்மியா எடுங்க ஃபிளீட்ஸ், இல்ல கம்மியா போதும் அப்படின்னா பெருசு பெருசா எடுத்துங்க ஃபிளீட்ஸ் எடுக்கும்போது. நான் வந்து ஏன் அளவுக்கு ஏத்த மாதிரி நான் ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபிளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணா ½ இன்ச் வந்து கேப் விட்டு நீங்க எல்லா ஃபிளீட்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். மொத்தமா எடுத்து வைக்க கூடாது. இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ½ இன்ச் கேப் இருக்கணும் ஃபிளீட்ஸ்ல. இந்த மாதிரி எடுத்துட்டு பின் பண்ணிக்கணும் நீங்க. அப்ப ஃபிளீட்ஸ் வந்து நீங்க சொருகும் போது உங்களுக்கு பார்க்க வந்து அழகா இருக்கும். இந்த மாதிரி சென்டர் ஃபிளீட் எடுக்கும்போது நீங்க டேபிள்ல இந்த மாதிரி பொசிஷன்ல பார்த்து சாரியை போட்டுட்டு ஒரு இதுக்கும் ஃபிளீட்ஸுக்கும் ½ இன்ச் வந்து கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணி நீங்க உள் பக்கமா பின் பண்ணிக்கணும் சாரியை. உள் பக்கமா பின் பண்ணிட்டு அயன் பாக்ஸை இந்த பொசிஷன்ல வச்சு நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போறோம். சில பேருக்கு வந்து சாரி அயன் பண்ணிடுவாங்க. ஃபோல்டிங் வந்து எப்படி பண்றதுன்னு வந்து அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஷோல்டர் ஃபிளீட் அயன் பண்ணது உங்க ஷோல்டர்ல இருக்கணும். செஸ்ட் ஃபிளீட் எடுத்து கரெக்டா மேல போட்டுங்க. சென்டர் ஃபிளீட் எடுத்து சென்டர்ல இருக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நீங்க சென்டர் ஃபிளீட் பிடிச்சிக்கணும். இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியை உங்க டேபிள்ல திருப்பி போடணும். பேக் சைடுக்கா போடணும். நீங்க திருப்பி போட்டுட்டு உங்க ஷோல்டர்ல இருக்கிறத அப்படியே பேக் சைடு வந்து திருப்பி உங்க ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இப்ப அந்த பக்கமா போட்டோம்ல எக்ஸ்ட்ரா துணி அதை வந்து இப்ப நம்ம மடிக்க போறோம். எல்லாத்தையும் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிடணும். கரெக்டா இருக்கான்னு அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல போடும்போது இந்த பின் வந்து நீங்க பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ற அளவுக்கு கரெக்டா இருக்கணும். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபோல்டிங் பண்றது மட்டும் பார்க்கலாம். போட்டுட்டு நான் இப்போ எல்லா ஃபிளீட்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரைட் சைடு இருக்க பக்கம் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணணும், மடிக்கணும். லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு தடவை வந்து நீங்க சாரி வந்து மடிக்கணும்.
மடிச்சுட்டு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த பின் பண்ணியிருக்க இடம் வந்து இந்த இடத்துல முடியணும், ஃபோல்ட் பண்ணுற இடத்துல முடியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் சாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நீங்கள் மடிச்சுட்டு இப்போ உள்ளுக்க பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. சாரி வந்து இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிட்டோம். நீங்கள் எங்கன்னா வெளியே போறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஃபங்க்ஷன் போறீங்க, நாளைக்கு போறீங்கன்னா முதல் நாளே வந்து நீங்கள் சாரி எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.